நம்ம இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு உளுந்து, 1/4 கப்பு சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் நான். ஃபஸ்ட் வறுத்து எடுத்துக்கிடுவோம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, கருகு விட்டுறக்கூடாது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக கலர் மறந்துட்டிக்கு வறுத்துக்கிடுவோம். அது வறுபடுறப்ப நல்ல மணமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருங்க. அது கூட 1/4 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. கருகக்கூடாது, கருகி விடாமல் நல்லா பொரிய விடுங்க. கிளறி கொடுத்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அந்த உளுந்து கூட சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கு பிறகு தான் இதை பவுடர் போடணும். சூடோடு பவுடர் பண்ணிடாதீங்க. நல்லா ஆறவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், போய் பவுடர் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணியிருக்கேன். இது கூட இதை ஒரு கடாயில் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லாட்டினா வேகமாக அடி பிடிச்சிரும். இது கூட நான் ஒரு 3/4 கப்பு மண்டவளம் எடுத்திருக்கேன். இந்த 1 கப்பு உளுந்துக்கு 3/4 கப்பு மண்டவளம் சரியாக இருக்கும். நல்லா பொடி பண்ண மண்டவளம். அதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். உளுந்து 1 கப்பு உளுந்துனா 4 கப்பு தண்ணி. 4 கப்பு தண்ணியில் 1 கப்பு மண்டவளத்துக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து அது நல்லா அடுப்பில் வச்சு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். மிச்சம் 3 கப்பு உளுந்த மாவில் சேர்த்துக்கிறணும். 1 கப்பு உளுந்து, 3/4 கப்பு மண்டவளம், 4 கப்பு தண்ணி. இதுக்கு அளவு இதுதான். அதில் 1 கப்பு தண்ணி நான் மண்டவளத்தில் ஊற்றிருக்கேன். மிச்சம் 3 கப்பு தண்ணி மாவில் ஊற்றிருக்கேன். இன்னும் அடுப்பில் நான் பாத்திரத்தை தூக்கி வைக்கல. உளுந்து மாவை கீழே வச்சு தான் நல்லா ஒரு விஸ்கை வச்சு கட்டி இல்லாமல் கிளறி கொடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு களிக்கின்றப்ப கட்டி திரண்டு வராது. நல்லா ஸ்மூத்தாக களி கிடைக்கும். ஈஸியான மெத்தடு இந்த மெத்தடு. இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன். வச்சு கை விடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கட்டியாக வந்துருச்சா. இதே கருப்பு உளுந்துலேயும் செய்வாங்க. என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லாதனால நான் வெள்ளை உளுந்தில் செஞ்சுருக்கேன். இதுலேயும் நம்ம செய்யலாம். உடம்புக்கு இதுவும் ஹெல்த்தி தான். அந்த பக்கம் நான் கரைச்சி எடுத்துருக்கேன். ஓரளவு கட்டியாக வந்ததுக்கப்புறம் அந்த கரைச்ச மண்டவளத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கல் மண் தூசி இல்லாமல் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. மண்டவளம் சேர்க்கறதுக்கு பொழுது நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கிறலாம். கருப்பு உளுந்து, கருப்பட்டி இதை வச்சு செய்யலாம். உடம்புக்கு இன்னும் ரொம்ப நல்லது. நல்லா கிளறி கொடுங்க கட்டி இல்லாமல். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. களிக்கு எண்ணெய் நம்ம உளுந்து எடுத்தோம்ல, அந்த கப்பில் ஒரு 1/2 கப்பு எண்ணெய் தேவைப்படும். நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்து செய்யுங்க. ஆனால் களிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்ப்பாங்க. நான் நல்லெண்ணெய் இன்றைக்கி சேர்க்கலை. எங்கள் வீட்டில் பிள்ளைங்க நல்லெண்ணெய் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் தான் எடுத்து சேர்த்துருக்கேன். எடை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருப்போ லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் களியை செஞ்சுருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்து செய்யுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திரண்டு வந்துருச்சா. அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு திரண்டு வரும் களி. அடுப்பை மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டினா லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வேகமாக கீழே அடி பிடிச்சிரும்.
தீயை குறைச்சி வச்சு தான் நம்ம எப்போயுமே களியை வந்து பொதுவாக பொறுமையாக கிண்டி எடுக்கணும். இந்தளவுக்கு சுருண்டு நல்லா வந்திருக்கா. கொஞ்சோண்டு கப்பில் நான் ஆயில் எடுத்து வச்சுருந்தேன், அதை எக்ஸ்ட்ரா அதில் சேர்த்துக்கிட்டேன். அரை கப்பு ஆயில் தான் எடுத்துருந்ததில் கொஞ்சோண்டு இருந்ததை நான் சேர்த்துக்கிட்டேன். களிக்கு வந்து 1 கப்பு உளுந்துக்கு வந்து அரை கப்பு ஆயில், அதோடு இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக களியை வேக விடணும். நல்லா வேக வேகத்தான் அந்த களி சுருண்டு வரும், கையில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், சுருண்டு நல்லா வந்துச்சா. கையில் இருந்தால் ஒட்டலை, தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது கையில் களி. இந்த ஸ்டேஜில் வந்தால் தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்படி கரண்டி வச்சு சுற்றுறப்ப அந்த கரண்டி கூடயே சுற்றுவோம் களி, நல்லா திரண்டு சுருண்டு வரும் பாருங்கள். நம்ம ஊற்றின ஆயில் வந்து கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் சைடில் போனால் அப்படியே கசஞ்சி வரும். இந்த வருது பார்த்திங்களா, இந்த இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சைடில் ஆயில் நல்லா கசஞ்சி தான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். கையில் ஒட்டக்கூடாது, தொட்டோம்னா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன் உளுந்தங்களையே. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டான நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான உளுந்தங்களி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.